Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 465 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். உங்களுடைய ஊர்ல ஏதாவது ஒரு அமானுஷம் பயங்கரமா அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த அமானுஷத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுவீங்க. ஒரு வழியா அந்த அமானுஷத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க. ஆனா ஒரு சில வருடங்கள் கழிச்சு அந்த அமானுஷம் திரும்பவும் உங்களுடைய ஊருக்குள்ள வந்துட்டா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப டெரிஃபைங்காக இருக்கும்ல. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு மதுரையிலிருந்து சுனிதா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு நடந்தது கிடையாது, ஆனால் அவங்களுடைய அத்தை காமாட்சிக்கு நடந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1980s காலகட்டத்தில் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க நடந்திருக்கு. அந்த கிராமத்துடைய பேரை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கிராமத்துடைய பேரை நான் சொல்லலை. ஸோ மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகிய கிராமம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கிராமம் தான். ஸோ நிறைய குடும்பங்களெல்லாம் அங்கே வசிக்கல, ஒரு சில குடும்பங்கள் மட்டுமே தான் வசித்து வந்தாங்க 1980s காலகட்டத்தில். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் 1980s காலகட்டத்தில் அப்படின்னா அவ்வளோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் இருந்திருக்காது இல்லையா. ஸோ மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிலீஜியஸாக இருந்திருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க, ரொம்ப கனெக்டடாக இருந்திருப்பாங்க. இப்போ இருக்கிற மக்கள் தான் சோஷியல் மீடியா, ஃபோனு அப்படி இப்படின்னு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம வந்து எந்த விதமான ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் இருக்கிறோம். நம்ம ஃபோன் கூட கனெக்டடாக இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஒருத்தர் கூட உட்காந்து பேசுறது இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக அவங்களுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ காமாட்சியுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு தான் வந்து இவங்க சுனிதா வந்து பிறந்திருக்காங்க. ஸோ அவங்க அண்ணன் இவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா 4 பேர் தான் வந்து அவங்களுடைய குடும்பம். ஸோ காமாட்சிக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கல்யாணத்தின் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிங்கிளாகவே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் அந்த டைமில் இருந்த ப்ரெஷர், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் எல்லாமே இருந்தது. பட் இருந்தாலுமே அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி தனியாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ வீட்டில் காமாட்சி, அவங்க அம்மா, அவங்க அப்பா 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அண்ணன் வந்து தனியாக இருக்காப்புல. ஸோ இவங்க 3 பேரும், அதாவது அவங்க அம்மாவும் காமாட்சியும் 2 பேரும் சேர்ந்து நல்லா அவங்க அப்பாவுடைய உடல்நிலையை பார்த்துக்கிறாங்க. பட் நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உடல்நிலை வந்து அப்படியே ரிப்பேர் ஆகிட்டே போயிட்டுருக்கு, டேமேஜ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. என்னடா இது, டாக்டர்கிட்ட காட்டுறாங்க, மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க, ஆனால் அவருடைய உடல்நிலையில் எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழித்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்பவும் சோகத்தில் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா கூட டெய்லி அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். திடீர்னு ஒரு பர்சன் இல்லை அப்படின்னதுக்கப்புறம் அதோடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. அப்படி தான் காமாட்சிக்கும் பயங்கரமான ஒரு தாக்கம் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக அப்படியே நாட்கள் நகருது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுது. 15 நாளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. சரி, இந்த பர்சன் வந்து நம்ம கூட இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்துருக்காங்க. வழக்கம் போல் காமாட்சி என்னன்னா நைட்டு டின்னர் சாப்பிட்ருக்காங்க. டின்னர் சாப்பிட்டு படுத்து தூங்க போயிருக்காங்க. படுத்து தூங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கனவு வருது. கனவின் மூலியமாக தான் அமானுஷங்கள் எல்லாம் காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவு வருது. கனவில் காமாட்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்து, அதாவது அவங்களுடைய வீடு இருக்கு இல்லையா, வீட்டுக்கு வெளியே வந்து நடந்து போகிறாங்க நைட் டைமில். கரெக்டாக அவங்க எங்கே நடந்து போகிறாங்கன்னா அவங்களுடைய கிராமத்துடைய என்ட்ரன்ஸில் ஒரு கோயில் வந்து இருக்குமா, ஒரு அம்மன் கோயில். ஸோ அந்த அம்மன் கோயில் வரைக்கும் வந்து நடந்து போகிறாங்க. அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன நீரோடை ஓடும். நீரோடைக்கு அந்த பக்கம் இன்னொரு கிராமம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இவங்க கரெக்டாக அந்த அம்மன் கோயில் வரைக்கும் போகிறாங்க, நிற்கிறாங்க. அந்த நீரோடையில் தண்ணி போகுது. அந்த நீரோடைக்கு அந்த பக்கம் யார் நிற்கிறா
நேராக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா நின்றுக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வா, இங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இங்கே வா, இங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வாங்கப்பா இங்கே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை என்னால் அங்கே வர முடியாது, நீ தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தண்ணியில் குதிச்சிடுறாரு. தண்ணியில் குதித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பயங்கர ஷாக் ஆகிட்டு அப்படியே அதிர்ச்சியில் உட்காருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதிர்ச்சி அடையும் போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்த உடனே பயங்கரமாக அழுகிறாங்க. அவங்க அம்மா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு நடந்த நிகழ்வுகள், அதுக்கப்புறம் வந்த கனவு எல்லாமே சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பாவை நீ ரொம்ப மிஸ் பண்ணுற, அப்பாவை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் கனவு வருது, ஸோ பயப்படாத, தண்ணியை குடிச்சிட்டு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் இவங்களுக்கு இதே கனவு ரிப்பீட்டட் மோடில் வருதுங்க. இந்த தடவை அவங்க அப்பா கூட அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டுமே நின்றுக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த சொல்கிறாங்க, இங்கே வா, இங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கனவு 2 நாளாக தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது நார்மலான கனவு மாதிரி கிடையாது. அங்கே வந்து நிற்கிறாரு, அந்த நீரோடைக்கு அப்பா அந்த பக்கம் நிற்கிறாரு, அவர் வந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகலை. ஆனால் இவங்க வரலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து தண்ணியில் குதிக்கிறாரு. ஸோ இந்த கனவில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை பற்றி வேறு யார்கிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு கிராமத்தில் ஒரு 2-3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டலாம் இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பாவை பற்றியே நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வரும், ஸோ இதெல்லாம் பயப்படாத, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 3ஆவதாக ஒரு தோழி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட எந்த ஒரு கனவை பற்றி அவங்க சொல்கிறாங்க. திடுக்கிடும் விதமாக அவங்க இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க தங்கையுமே வந்து பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் தான், அதாவது ஒரு 2 மாத காலத்தில் தான் வந்து இறந்து போயிருந்தாங்க, 2 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஒரு 10 நாள் வரைக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஆனால் 10 நாளுக்கு அப்புறம் காமாட்சிக்கு என்ன கனவு வந்ததோ அதே கனவு அந்த ஒரு லேடிக்கும் வந்தது, அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்டுக்குமே வந்துச்சு. எப்படி 2 பேருக்கும் ஒரே மாதிரி கனவு, அவங்களுடைய வீட்டில் ஒருத்தர் இறந்து போனதுக்கப்புறம் வர முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இவங்க 2 பேருக்குள்ளே வர ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அம்மா கிட்ட சொன்னாலும் சரி, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொன்னாலும் சரி, எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப இமேஜின் பண்ணுறீங்க, எவ்வளோ அளவுக்கு இமேஜின் பண்ணுறதுலாம் எதுவுமே கிடையாது, உங்கள் அப்பாவை பற்றியே நினச்சிட்ருக்கீங்க, நீ உன் தங்கச்சியை பற்றியே நினச்சிட்ருக்கம்மா, இதனால தான் இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மேட்டரை வந்து ஆஃப் பண்ணி விடுறாங்க. இப்படியே ஒரு சில நாட்கள் போகுதுங்க. ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த கிராமத்தில் இன்னொரு சாவு விழுது. ஒரு வயசான தாத்தா வந்து இறந்து போகிறாரு. அந்த தாத்தாவுடைய பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாள் கழித்து திரும்பவும் இதே மாதிரி ஒரு கனவு வருது. அந்த கனவில் அந்த தாத்தா வந்து பார்த்திங்கன்னா அதே நீரோடைக்கு பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. வந்து என்னை கூட்டிகிட்டு போ, வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அவர் பையன்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் எப்படி எல்லாருடைய கனவுலையும் வரும், எப்படி எல்லாருடைய கனவுலையும் அந்த நீரோடைக்கு அந்த பக்கம் தான் நிற்கிது அந்த ஒரு ஆன்மா, அதாவது இறந்து போனவர்களுடைய ஆன்மா எப்படி அந்த நீரோடைக்கு அந்த பக்கம் தான் நிற்கிது அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்போ இந்த 3 பேருக்கும் வர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு 3 பேருக்கும் அந்த சின்ன கிராமத்தில் ஒரே மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்டர் கிராமம் ஃபுல்லாக பரவும் இல்லையா, அந்த மாதிரி தான் கிராமம் ஃபுல்லாக இந்த ஒரு விஷயம் வந்து பரவ ஆரம்பிக்குது. என்னடா இப்படி கனவுகள் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பூசாரியை வந்து போய் பார்க்குறாங்க, கோயில் பூசாரியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இதெல்லாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை, எது இருந்தாலும் இந்த அம்மன் தாய் வந்து பார்த்துக்கும், ஸோ பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து விபூதி கொடுத்து அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களும் வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கனவுகள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இது இவங்களுடைய வாழ்க்கையை டோட்டலாக வந்து டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். மென்டலி இவங்க வந்து ரொம்ப அஃபெக்டட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 மாதம் ஓடி போகுதுங்க. 3 மாதம் கழித்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சாவு விழுது அந்த கிராமத்தில். அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் இதே மாதிரி ஒரு கனவு வர ஆரம்பிக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு 8 மாதத்தில் அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த 8 பேருடைய குடும்பத்தினருக்கும் இதே மாதிரி கனவு வந்துக்கிட்டே இருக்குது, டெய்லியும் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறுது. இப்போ தான் கிராமத்தாரெல்லாம் சீரியஸாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு அமானுஷ சக்தி நம்மளை வந்து தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா
இன்னொரு வயசான பாட்டி வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகிறாங்க. அந்த வயசான பாட்டிக்கு வேறு யாருமே கிடையாது, ஒரே ஒரு சின்ன பேத்தி மட்டும்தான். அந்த பேத்திக்கு 9 வயசு. ஸோ அந்த 9 வயசு பேத்தியை கிராமத்து மக்கள் தான் வந்து வளர்க்குறாங்க. ஸோ அந்த 9 வயசு பேத்தி வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களுடைய வீட்டில் வந்து இருக்குங்க. ஸோ நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பேத்திக்கும் இதே மாதிரி ஒரு கனவு வருது. கனவுல வந்து நீரோடைக்கு அந்த பக்கம் அந்த பாட்டி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போ, என்னை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் கனவு வந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு, அடல்ட்ஸுக்கு தான் வந்திருக்கு, குழந்தைகளுக்கு வரல. ஸோ 9 வயசு அப்படின்னாலும் ஒரு குழந்தை தானே. ஸோ அந்த குழந்தை வந்து என்னது ஒன்றும் புரியல. ஐயோ பாட்டி வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீருடைய கிராஸ் பண்ணி போகுது. பாட்டியோடைய கையை பிடிக்குது. பாட்டியோடைய கையை பிடிச்சி கிராமத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வருதுங்க. கிராமத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பாட்டியோடைய கையை பிடிச்சி உள்ளே நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பாட்டியோடைய கைப்பிடி இருக்கும் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வருது. அந்த பொண்ணுக்கு வந்து வலிக்க ஆரம்பிக்குது. பாட்டி கை வலிக்குது, பாட்டி கை வலிக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பாட்டியுடைய முகத்தை பார்க்குது. அந்த பாட்டியுடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டியுடைய முகம் மாதிரி இல்லாமல் ஒரு அரக்கியோடைய முகம் மாதிரி, ஒரு விச் கிராஃப்ட், ஒரு சூனியக்காரியங்களுடைய முகம் மாதிரி மாற ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப கொடூரமாக இருக்குது அந்த முகம். அந்த முகத்தை பார்த்து பயங்கரமாக பயந்து போய் அந்த ஒரு 9 வயசு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கத்துதுங்க. கத்தும்போது அவங்களுடைய தூக்கமும் கலையுது. தூக்கத்திலிருந்து அந்த பொண்ணு எழுந்து உட்காருது. ஐயோ என்ன ஆச்சு இந்த பொண்ணு இப்படி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து என்னம்மா ஆச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இந்த மாதிரி பாட்டி வந்து அந்த பக்கம் நின்றுட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போ, என்னை வந்து கூட்டிகிட்டு போன்னு சொன்னாங்க. நானும் சரி பாட்டி வந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நான் கையை பிடிச்சி இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுடைய மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி அகோரமாக மாறிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்குது. இந்த ஒரு மேட்டரை கேட்டதுக்கப்புறம் இவங்க அப்படியே கதி கலங்கி போய் நிற்கிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு கிராமத்தில் இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் வருது. இந்த கனவுகள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி தான் பண்ணுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த அமானுஷ்ய சக்தி யார் அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ இந்த பொண்ணு அந்த அமானுஷ்ய சக்தியை பிடிச்சி கிராமத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ அந்த அமானுஷ்ய சக்தி என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி தெரியாமல் எல்லாரும் கதி கலங்கி போய் நின்னாங்க. அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள்ல இருந்தே அந்த கிராமத்தில் இன்னமும் கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. திடீர்னு நிறைய பேர் வந்து பொசஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது பேய் பிடிச்சி ஆட ஆரம்பித்தாங்க. சம்மந்தம் இல்லாமல் பேச ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை ஹார்ம் பண்ணுறாங்க. அதாவது இது வரைக்கும் பாசமாக இருந்தவங்க எல்லாம் சண்டை போட்டு அவங்கள வந்து அடிக்கிறது, துன்புறுத்துறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபட்டாங்க. ஒட்டு மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா அந்த கிராமத்துடைய நிம்மதியை வந்து பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே அடிச்சுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, கிராமத்தில் ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, பெரிய தலைங்கள்லாம் சொல்லுவாங்களே, அவங்க எல்லாமே ஒன்று சேர்றாங்க. இது எதனால தான் நடக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கிராமத்தில் இருந்து வெளியே போன ஒரு பழைய பூசாரி ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 வயசு இருக்கும். அவர்கிட்ட போய் கேட்டால் இதுக்குண்டான விடை கிடைக்கும். ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் எப்போயாவது நடந்திருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஏன் சாமி இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசும்போது அப்போ தான் அவர் ஒரு திடுக்கிடும் விஷயத்தை சொல்கிறாரு. அன்றைய டைம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு லேடி இருந்தாங்க. அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் மட்டுமே தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விச் கிராஃப்ட், அதாவது சூனியக்காரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து தேவையில்லாத வேலைகள், மந்திரங்கள் எல்லாம் சொல்லி மக்களை வசியம் பண்ணுறது, மக்களை வந்து துன்புறுத்துறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதனாலேயே அவங்களுக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டார். இறந்து போன அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேற ஒரு ஊர்லேருந்து ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதாவது இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு இருக்கும். அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16-17 வயசு தான் இருக்குமா. அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அந்த பையன் கூட அவங்க ரிலேஷன்ஷிப்லேயும் இருந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தாலும் நான் சொல்லிக்கிட்டு இருக்க காலகட்டம் யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1920s 1910s 1920s அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நார்மலாக இருந்திருக்குமான்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த கிராமத்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள போய் கண்டிச்சிருக்காங்க. கண்டித்ததுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் யாராவது இதை பற்றி பேசுனீங்க அப்படின்னா உங்கள் எல்லாரையும் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. இதனாலேயே பயந்துக்கிட்டு கிராமத்து மக்கள் அந்த பக்கமே போகாமல் இருந்திருக்காங்க. சரி, அந்த பையன் வந்தான் இல்லையா, ஒரு 17-18 வயசு பையன். அந்த பையனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலான பையன்லாம் கிடையாது, ரொம்பவும் கேரக்டர்லெஸ் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராமத்து பெண்கள் கிட்ட வந்து தவறாக நடந்துக்கிறது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நீரோடையில் போயிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக கிராமத்து பெண்கள் போயிருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட இவன் வந்து தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் கிராமத்து மக்களெல்லாம் சேர்ந்து அவனை வந்து மிரட்டி இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணால் அவ்வளோதான் அவனை சாவடிச்சுவேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு அந்த பையனை வந்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2 பெண்கள் கிட்ட அவன் வந்து தவறாக நடந்திருக்கான். எப்படிடா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சாமல் அவங்க வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் சரியான ஒரு மழை பெய்யுதுங்க. மழைனா மழை, அப்படிப்பட்ட ஒரு மழை பெய்யுது. அந்த மழையில் அவங்க வந்து அந்த லேடியும் அந்த பையனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிசை வீட்டில் தான் வந்து இருக்காங்க. ஸோ இடி மின்னலுடைய கூடிய மழை, இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. திடீர்னு மேலே இருந்த மின்னல் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடிசை மேலே தாக்கிடுதுங்க. மின்னல் அந்த குடிசை மேலே தாக்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா குடிசை வந்து தீப்பத்தி எரிஞ்சிருக்கு. ஸோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே தீ எரியுது அப்படின்னா மின்னலுடைய பவர் என்னன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி தீப்பத்தி எரிஞ்சதில் உள்ளே இருந்த லேடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் 2 பேருமே வந்து இறந்து போயிடுறாங்க. சரி எப்பா பிரச்சனை ஒழிஞ்சுதுப்பா, இதுக்கப்புறம் நம்ம கிராமத்துக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த கிராமத்தில் பிரச்சனைகள் உண்டாக ஆரம்பிச்சது. ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேய் பிடிச்சி ஆடுறது, அன்வான்டான விஷயங்கள் பண்ணுறது, அதாவது இப்போ எப்படி நடந்துக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் அந்த டைம்லேயும் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த குடிசை இருந்த இடம், அங்கே இருக்கிற மணல் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு சாக்கு பையில் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த நீரோடைக்கு அந்த பக்கம் போயிட்டு அந்த சாக்கு பையை வந்து புதைக்கிறாங்க. புதைச்சிட்டு இது வந்து உள்ளே வராமல் இருக்கணும்னா கிராமத்தோடைய எல்லையில் வந்து ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லையில் ஒரு அம்மன் கோயிலை வந்து கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த விதமான ஒரு அமானுஷமான நிகழ்வுகளும் நடக்கலை. இப்படி தான் வந்து இருந்திருக்கு. ஆனால் பல வருடங்கள் கழிச்சு, அதாவது அவங்க ஆன்மாவை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் கட்டி போட்ட வச்ச ஆன்மா கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் கழிச்சு திரும்பவும் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த இடத்துல வந்து யாரோ போய் நோண்டி இருக்காங்க. அந்த சாக்கு இருக்கு இல்லையா, அந்த மணல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மணல் சாக்கில் வந்து ஓட்டை விழுந்திருக்கு. அந்த மணல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கு. ஸோ அதனால இந்த ஆன்மாவும் வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி இப்போ இந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த கோயிலுக்கு வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுங்கள். கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த சாக்கு பை இருக்கு இல்லையா, அது மேலே இன்னமும் மணல்லாம் போட்டு நல்லா மூடி வைங்க, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி இவங்களும் பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் அந்த கிராமத்துக்கு வரலைன்னு சொல்லியிருக்காங்க. வாட் அ ஃபென்டாஸ்டிக் ஸ்டோரி. இந்த ஒரு கதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. வேறு லெவலான ஒரு டைமென்ஷனுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதே மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு ஸ்டோரியை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.